அனைவருக்கும் வணக்கம். பஞ்சசபை ஸ்தலங்கள். அது என்ன பஞ்சசபை? பஞ்சம்னா 5 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பஞ்சசபை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் நடராஜர் ரூபத்துல தன்னுடைய ஆனந்த தாண்டவங்களை எல்லாம் எங்கெல்லாம் நிகழ்த்திருக்காரோ அதுக்கு பேர் தான் இந்த பஞ்சசபை ஸ்தலங்கள் அப்படிங்கிறது. இது குறிப்பா தமிழ்நாட்டிலே இருக்கிறது தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. இதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னா, கனகசபை, அதாவது சிதம்பரம். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, முழுக்க வனம், அதாவது காடுகள் நிறைந்த பகுதியா இருந்துச்சு. அதனால அப்ப இந்த இடத்துக்கு பேரு தில்லை வனம் அப்படிங்கிறது தான் இதோட பேரு. இங்க வாழ்ந்து வந்த முனிவர்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, கடவுள்லாம் யாரும் கிடையாது, நம்ம செய்யற யாகங்களோட பலன் தான் நம்மளை வாழ வைக்குது, யாகங்கள் தான் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு. இதை சிவபெருமான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு பிச்சாடனார் வேடத்தில், ஒரு பிச்சைக்காரன் வேடத்தில் துறவி ரூபத்தில் வர்றாரு. அவருக்கு துணையாக யார் வர்றாருன்னா, அந்த விஷ்ணு அழகான மோகினி வடிவத்தில் கூட வர்றாரு. எங்கே வர்றாங்கன்னா, இந்த தில்லைவனத்தில் முனிவர்கள்லாம் யாகம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த துறவி வேடத்தில் இருக்கிற பிச்சாடனாராக இருக்காரு சிவபெருமான், அதுலேயும் அவரோட அழகு ஜொலிக்குது. மோகினி வடிவத்தில் இருக்கிற இந்த விஷ்ணு பெருமானோட அழகும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த யாகம் நடத்திட்டு இருக்க முனிவர்கள்லாம் ஒரு நிமிடம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேரோட அழகுலையும் தடுமாறி தங்களோட யாகங்களை மறந்துடுறாங்க. இவங்க 2 பேரோட அழகில் மயங்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் உணர்றாங்க, வந்திருக்கிறது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் நம்மளோட இந்த யாகத்தை கலைக்கணும், இந்த யாகத்திலேருந்து நம்மளை தடுமாற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க 2 பேரும் அப்படின்னு உணர்ந்து இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த யாகத்திலேருந்து புலியை ஏவி விடுறாங்க. அதை சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, புலியோட தோலை உரித்து தன்னோட ஆடையாக எடுத்துக்கிறார். அடுத்ததாக பாம்பை ஏவி விடுறாங்க. பாம்பை எடுத்து தன்னோட கழுத்தில் ஆயுதமாக போட்டுக்கிறாரு. அடுத்ததாக முயலகன் அப்படிங்கிற அசுரனை ஏவி அனுப்புகிறாங்க. சிவபெருமான் எதற்குமே அசரலை. கடைசியாக அந்த அசுரனையும் தோற்கடிச்சு நிலத்தில் வீழ்த்தி என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஆனந்த தாண்டவத்தை ரொம்ப அற்புதமாக நிகழ்த்துறாரு இந்த தில்லைவனத்தில். இந்த தில்லைவனம் தான் தற்போது சிதம்பரம் நடராஜர் கோவில் இல்லை தில்லை கோவில் அப்படிங்கிற பெயரில் நம்மளால் அழைக்கப்படுது. இந்த ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தின இடத்துக்கு பேர் தான் இந்த கனகசபை அப்படிங்கிறது. இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட மேற்கூரை தங்கத்தால் வேயப்பட்டிருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் போனீங்கன்னா அந்த கோவிலோட ஒரு பகுதியில் இந்த தங்க மேற்கூரை இருக்கும். அந்த இடத்துல தான் இவர் தன்னோட இந்த ஆனந்தமான இந்த தாண்டவத்தை நிகழ்த்துறாரு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஓடுகள் இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 21,600 ஓடுகள் இருக்குது, தங்க ஓடுகள். இந்த ஓடுகள் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய இந்த மூச்சு காற்றுகளின் எண்ணிக்கையை குறிக்குது. அந்த தங்க ஓடுகள் வேயப்பட்டிருக்க பகுதியில் 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த 72,000 ஆணிகள்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மனிதனோட உடம்புகளில் உள்ள இந்த நாடிகளோட எண்ணிக்கையை குறிக்குது. அற்புத தாண்டவத்தை நிகழ்த்தின இடத்துல மனிதனோட பக்தியை எப்படியெல்லாம் தொடர்பு படுத்தி தனக்கான அந்த கூரை வேயப்பட்ட பகுதியை நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. எங்கெல்லாம் இறைவன் எப்படி தன்னோட ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி தன்னோட பக்தர்களை மெய் சிலிர்ப்பில் ஆழ்த்திருக்காரோ, அங்கெல்லாம் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் தரிசனம் பண்ணணும். நீங்கள் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை சிதம்பரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா, நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரோட ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தின இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அவரோட தரிசனத்தை நம்மளும் வாங்கி அந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளும் ஐக்கியமானோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதோட வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த இடத்துல போய் நீங்கள் அவரோட தரிசனத்தை மனமாற கண்டு மகிழ்ந்து அவரோட அருள் என்றைக்குமே உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நானும் அந்த தில்லை நடராஜர்கிட்ட வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.